ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சைடு வந்து பூச்சி வேலை முடிஞ்சு கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு வந்து இப்போ வந்து கீழே வந்து டைல்ஸ் ஒர்க் பார்க்கலான்னு இருந்தோம். அது வந்து வீட்டுக்காரர் என்ன இப்போதைக்கு நம்மளுக்கு டைல்ஸ் வேணாம், தளத்தை கீழே போட்டுருங்க, தளத்தை போட்டு வந்து மாடலிங் போடுங்க. தளத்தில் வந்து அந்த காலத்தில் மாடல் எப்படின்னா சைடில் வந்து பார்டர் போட்டு சென்டரில் பூ போடுவோம் கலர் வச்சு. அது என்னென்னு நம்ம டீட்டெயிலாக இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். கடைசியில் இந்த வீடியோ பாருங்கள். எப்படி இருந்துச்சு கமெண்டில் கடைசியில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பயனுள்ள இருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. இந்த தெரிஞ்ச ஊர்னா இது தவிர்க்க முடியாத சூழ்நிலை, யாரும் தளம் இது டைல்ஸ் இருக்க ஒட்ட முடியலைன்னா இந்த தளத்தை போட்டு இது கலர் கொடுங்க. செம்மையாக இருக்கும், பார்க்குறதுக்கு நல்லாவும் தெரியும், அழகாகவும் தெரியும். வீடு பார்க்குறதுக்கு இதுலேயே பெரும் தளத்தை போடுறதுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும். பெருந்தளத்திற்கு இந்த கலர் வச்சு போட்டோம்னா சென்டரில் ஒரு பூவை வச்சு சைடில் வந்து பார்டர் கொடுத்தோம்னா செம்மையாக இருக்கும். இதை பாருங்கள், கடைசியாக பாருங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு கமெண்டில் அப்படின்னு சொல்லுங்கள். நம்ம வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம வீடியோ யூடியூப் சேனலில் கார்த்திக் பிஸ்லாக் யூடியூப் சேனலில் வந்து நம்மளுக்கு சப்போர்ட் கொடுங்க. கடைசியாக பாருங்கள் இந்த வீடியோ கடைசியாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணிக்கிறங்க. நம்மளுக்கு கடைசியாக பாருங்கள், பார்த்துட்டு கமெண்ட் அப்படின்னு சொல்லுங்கள். நன்றி. பார்ப்போம் வாங்க வீடியோ ரெகுலராக பாருங்கள். நம்ம வீடியோ எல்லா வீடியோவும் பாருங்கள், சப்போர்ட் கொடுங்க. எங்களுக்கு தயவுசெய்து லைக் போடாமல் பரவாயில்ல, கடைசியாக பாருங்கள் ஒரு வீடியோ, அதே எங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். வாங்க பார்ப்போம். அந்த கடைசியாக அந்த வீடியோ பார்ப்போம் எப்படி இருக்குன்னா. இப்போ தளத்தை இழுத்துட்டுருக்கோம். தளத்தை இழுத்து முடித்த உடனே தான் அடுத்த வேலை ஆரம்பிப்போம். இப்போதைக்கு வந்து கலரை சென்டரில் பூ போட போகிறோம், கலந்துக்கிட்டு இருக்கோம். பாருங்கள், நீங்கள் வந்து கொஞ்சம் சிமெண்ட்டும் அந்த கலரையும் கலந்து இப்படி தேய்க்கணும், தேய்ச்சா தான் சேரும். பாருங்கள் எப்படி தேய்க்கிறா பண்ணணும் தம்பி. நம்ம தம்பி முத்துக்காலை அவர்களுக்கு ஒரு நன்றியை தெரிவித்து வேலையை ஆரம்பிக்கிறோம். இன்றைக்கி இப்போ வந்து போட போகிறோம் கலரை. அதான் பார்த்துட்டு இருக்கேன். அது பச்சை கலரும் சேம் கலரும் வாங்கியிருக்கோம். வீட்டுக்காரர் தான் வாங்கியிருந்தாங்க. இப்போ போடுவோம். கடைசியாக என்ன எப்படி முடிவுன்னு நான் தளத்தில் பார்ப்போம் எப்படி நான் வருதுன்னு. வாங்க பார்ப்போம். தளத்தை இழுத்து முடிச்சாச்சு. நீ கலர் வைக்கிறதே பாருங்கள். பார்டர் வச்சு சென்டரில் பூ போடணும். பெரிய வீடு தான், நான் டைல்ஸ் ஒட்டலை. பார்ப்போம். இப்போ வந்து சைடு பார்டர் ரெடி பண்ணியாச்சு. இப்போ சைடு பார்டர் சுற்றி வர வந்து சைடு மட்டும் ஒரு 3 அடிக்கு வந்து பாலை ஊற்றி தேய்க்கணும். மணியாஸ் போட்டு விட்டு வந்து மேலே கரண்ட் வச்சு தேய்ச்சி விட்டு அதுக்கு மேலே வந்து நூல் அடிக்கணும் அளவெடுத்து. இப்போ வந்து 5 இன்ச்சு 6 இன்ச்சு அப்படி வந்து அளவெடுத்து மூளைக்கு மூளை நூல் அடிக்கணும். அதை நீங்கள் பார்க்க போறியா. தேய்ச்சி முடிச்சாச்சு. நீ நூல் அடிக்கிறதே பாருங்கள், தேய்ச்சிக்கிட்டு இருக்கோம். நூல் அடிக்கிறதேன், நூல் அடிச்சுட்டு வந்து அதுக்கு மேலே கலர் அடிக்கிறதேன் எப்படின்னு பாருங்கள். நம்ம வீடியோ கடைசியாக பாருங்கள். நீங்களே பாருங்கள், தேய்ச்சிக்கிட்டு இருக்கோம். இப்போ அதுடா அதுடா அந்த இருக்கிறா. பாருங்க, இப்போ வந்து 5 இன்ச்சு வச்சுருக்கேன். 5 இன்ச்சு கேப் வச்சு அது வந்து நூல் அடிக்கணும். அதான் நீங்கள் பார்க்குறீங்க. பாருங்கள் எப்படி நூல் அடிக்கணும். ஒரு வந்து நார்மல் சைஸ் நூலை வாங்கி வச்சுக்கிறேன். அது பிளாஸ்டிக் நூல் தான் வாங்கினேன். அது நரம்பு நூல் தான் வாங்கினேன். துணி இந்த பஞ்சு நூல்லாம் வாங்கக்கூடாது. வந்து அதை உறிஞ்சிக்கிட்டு பிச்சுக்கிறோம் தளத்தை. அதுக்கு இப்படி தான் நூல் அடிக்கணும். நூல் அடிச்சுட்டு 2 பார்டர் அடிச்சுட்டு அப்புறம் வந்து கடைசியாக தான் சென்ட்ரு பூ பார்டர் அடிச்சுட்டு கலர் வச்சுக்கிட்டு இருக்கோம். நீங்களே பாருங்கள் எப்படி இருக்க மாதிரிலாம் சொல்லுங்கள். இதே மாதிரி உங்கள் வீட்டுக்கும் டைல்ஸ் போட முடியாத சூழ்நிலையாக இருந்துச்சுன்னா இப்படி வந்து தளத்தை போட்டு இப்படி கலர் வச்சுக்கிறோங்க. சென்டரில் பூ போடுங்க. கடைசியாக பாருங்கள் முடியவை. எடுத்துட்டியா? இப்போ பாருங்கள், ஃபுல்லாக 4 பக்கம் முடிச்சாச்சு பார்டர் வேலையை. இதான் பார்ட்ரு, சைடு பார்டர் 2 கலரு போட்டாச்சு. நீ வந்து சென்ட்ரு பண்ணி பூ போடுறதேன். இந்த ரூமுக்குள்ளே வந்து எவ்வளோ சென்ட்ரு இருக்கோ அந்த சென்ட்ரு பண்ணி தான் இந்த சென்டரை மார்க் பண்ணணும். மார்க் பண்ணி அதுலேருந்து தான் பூவை வந்து மாடல் போடணும். அப்போ தான் பார்க்குறதுக்கு அழகாக தெரியும், ஒரே மாதிரி தெரியும். அங்கிட்டும் தள்ளாமல் பாருங்கள், சென்ட்ரு பண்ணி இப்போ நூல் அடித்து பூ போடுறோம். இப்படி தான் பூ போடணும். சில வந்து பேப்பர் ஒட்டி பூ போடுவாங்க. அந்த பேப்பர் ஒட்டி போட்டால் கொஞ்சம் லேட் ஆகும். இதுனா டக்கு டக்குன்னு போட்டு முடிச்சு விட்றலாம். முடிச்சு விட்டு அப்படி கலர் வச்சு தேய்ச்சி விட்றதேன். நீங்களே பாருங்கள் இந்த வீடியோவை கடைசியாக பாருங்கள். நம்மளுக்கு சப்போர்ட் கொடுங்க.
பாருங்கள் பூ போட்டாச்சு. பூ போட்டு வந்து இப்போ கலர் வச்சாச்சு. பாதி பூ பாதி கலர் வச்சாச்சு பூவுக்கு. கீழே பாருங்கள் நல்லா இருக்கான்னு கமெண்ட் சொல்லுங்கள். இப்படி தான் பூ கலர் வைக்கிறது. பாருங்கள் சாப்பாடு டைம். பசங்க சாப்பிட போயிட்டாங்க. நான் வந்து கொஞ்ச நேரம் வந்து கலரை முடிச்சுட்டு சாப்பிட்லான்னு கொஞ்சம் நானாக உருட்டி எடுத்தேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பூ நெருக்கி முடிய போகுது. முடிச்சுட்டு வந்து சுற்றி வர லேசாக பால் வைக்கணும். பால் வச்சு தைக்கிறதுதான். பாருங்கள் நெருக்கி முடிய போகுதுங்க. அதுதான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. பாருங்கள் எப்படி வச்சுருங்க அம்மாவில் சொல்லுங்கள். நம்ம வேலைன்னா வந்து கொஞ்சம் நல்லா பொருட்படுத்தி பார்க்குறதேன். இது சப்போர்ட் கொடுங்க, எங்களுக்கு சப்போர்ட் கொடுங்க. பாருங்கள் அழகாக இருக்கும். முடிஞ்சிடுச்சு. பூ வேலை முடிஞ்சிடுச்சு. சைடில் கொஞ்சம் கொஞ்சம் பால் வச்சு தேய்க்க வேண்டியது இருக்குது. அது தேய்ச்சி முடித்தோடனே கம்ப்ளீட் ஆயிரும் எல்லா வேலையும். இந்த சாக்கு கிடக்கிற இடம் மட்டும் பால் வச்சு தேய்க்கணும். தேய்ச்சோன்னே எல்லாம் கம்ப்ளீட். பாருங்கள் சுற்றி வர பாருங்கள். இந்த வீடியோ பற்றி என்ன கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ கடைசியாக பாருங்கள். நமக்கு ஒரு லைக் போட்டு தட்டு கொடுத்துருங்க. லைக்கை தட்டு தான் எங்களுக்கு நல்லது. கமெண்ட்டில் அப்படின்னு சொல்லுங்கள். இதே மாதிரி உங்கள் வீட்டுகளுக்கு நல்லா கலர் அடிக்கணும் அடிச்சுக்கோங்க. அடித்தா நல்லாயிருக்கும். டைல்ஸ் போடாத பட்சத்துக்கு இப்படி பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் வீடு. பாருங்கள் ஃபினிஷிங் ஆயிடுச்சு. எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எப்படி கடைசியாக வந்து இது ரெண்டாவது வந்து மெயினாக வந்து இந்த பாலில் வந்து ஒன்று மண்ணெண்ணெய் இல்லைன்னா டீசல் இது கலந்து ஊற்றி தேய்க்க சொல்லுங்கள். கொத்தனார்களை தேய்ஞ்சிக்குதுங்க. மண்ணெண்ணெய் கிடைக்காத பட்சத்துக்கு வந்து இந்த டீசலு பெட்ரோல் ஏதாவது கலந்து தேய்ங்க. கொஞ்சம் ஃபினிஷிங்காக வலுவலுன்னு தெரியுங்க. கண்ணாடி மாதிரி தெரியும். டைல்ஸ் மாதிரி தெரியும். இதை இப்போ இதுக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. எல்லா வேலையும் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. கம்ப்ளீட் ஆகி எல்லாம் முடிச்சுட்டு வேறு வேலை பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பற்றி நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி. அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய் பாய், see you.